ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூலை 15 எடுத்த வீடியோ இது. அன்றைக்கி ஹஸ்பண்ட்க்கு பர்த்டே. ஸோ இப்போது இன்ஸ்டாவில் வந்துட்டு 34 பர்த்டேக்கு 34 டிஷ்ஷஸ் அப்படிலாம் போடுறாங்க. கண்டிப்பாக நம்மளால் முடியவே முடியாது. 4 டிஷ் செய்கிறதுக்குள்ளவே நாக்கு தள்ளிடுச்சு. அதுவும் அடிக்கிற வெயிலுக்கு நாள் பூரா கிச்சனில் நிற்கிற மாதிரி ஆகுது. எப்படி தான் பண்ணுறாங்களோ தெரில. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணோம். என்னென்ன பண்ணோம், எப்படி பண்ணோன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு மார்னிங் பசங்களை ஸ்கூல் விட்டுட்டு லஞ்ச் கொடுத்துட்டு வந்துட்டேன் காலையிலேயே. வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ரசகுல்லாலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்துட்டு 1.5 லிட்டர் பால் எடுத்திருந்தேன். ஃபஸ்ட்டு 1 லிட்டர் பால் காய்ச்சிட்டு அதை வந்து லெமன் விட்டு திரிய வச்சு அதுக்கப்புறம் நல்லா வடிகட்டிட்டு நல்லா ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 100 கிராம் சர்க்கரை போட்டு அதில் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். இந்த பக்கம் 1/2 லிட்டர் பாலை நல்லா ஆடை மேலே படிகிற அளவுக்கு சுண்டை காய்ச்சி அதில் ஒரு 50 கிராம் மில்க் மெய்டு, ஒரு 50 கிராம் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்து நல்லா சுண்டை காய்ச்சி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக பால் ஆறுனதும் அந்த நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா ரசகுல்லா, ரசமலாய் இதுதான், அதை எடுத்து இதில் போட்டுட்டு நல்லா ஊற விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கலருக்காக குங்குமம் பூ சேர்த்துக்கலாம். நான் லைட்டாக கலர் சேர்த்துருக்கேன். அப்புறமா நட்ஸு, பாதாம், பிஸ்தாலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி மேலே தூவி விட்டு மூடி வச்சுட்டேன். அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா நல்லா ஜில்லுன்னு சாப்பிடும்போது தான் இது டேஸ்ட்டாக இருக்கும். சூட்டோடு சாப்பிட்டோன்னா நல்லா இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு ரசமலாயோட ஒர்க்கு முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு சிக்கன் 65 அப்புறம் சிக்கன் கிரேவி மாதிரி. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அதுக்கே வந்துட்டு கிச்சனில் வந்துட்டு பண்ணுறதுக்குள்ளே அவ்வளோ டைம் ஆகுது. இப்போ வந்துட்டு 1/2 kg அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். போன் தான். சிக்கன் மசாலா, சிக்கன் 65 மசாலா, மல்லித்தூள், கரம் மசாலா, காரப்பொடி, சால்ட், உப்பு, ஒரு 1/2 லெமனை புழிஞ்சு விட்டுட்டு அரிசி மாவு கொஞ்சமாக, கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக எல்லாத்தையும் போட்டு நல்லா பெரட்டிட்டு கடைசியாக கொஞ்சோண்டு பெப்பர் தூளையும் போட்டு பெரட்டிட்டு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் வச்சு எடுத்தோம் அப்படின்னா சிக்கன் வந்துட்டு நல்லா ஒட்டாமல் வரும் எண்ணெயில் பொரிக்கும் போது. இதை நல்லா ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போதே இஞ்சி பூண்டு மட்டும் அரைச்சி இந்த மசாலாவை ப்ரிப்பேர் பண்ணி லைட்டாக தண்ணி தெளித்து மேரினேஷன் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா நம்ம வேறு வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே இது நல்லா செட் ஆகி வந்துடும். நம்ம ஈஸியாக பொரித்து எடுத்துடலாம். இதோட வேலை முடிஞ்சிருச்சு. இப்போது கடாயில் வந்துட்டு எண்ணெய் சேர்த்து பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாமே சேர்த்து தாளிச்சிட்டு வெங்காயத்தை வந்துட்டு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். வெங்காயமும் நல்லா வதக்கிட்டேன். வெங்காயம் வந்துட்டு கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா ஸ்லைஸ் பண்ணி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 4 முந்திரியை உடச்சி போட்டாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்தாச்சு. வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நல்லா வதங்கி வந்ததும் தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கினதும் உப்பு, சிக்கன் மசாலா, வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், காரப்பொடி, கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருந்தேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு குழம்பு வந்துட்டு தண்ணியாக வேணும் அப்படின்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை கிரேவியாக வேணும் அப்படின்னா கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஊற்றிட்டு வேறு எதுவும் சேர்க்கலை. ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஒரு 1/2 லெமனையும் பிழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துட்டேன். அவ்வளோதான். பசங்களுக்கு மார்னிங்கே லஞ்ச் கொடுத்ததுனால மதியத்துக்கு வந்துட்டு ஹஸ்பண்டும் நானும் தான். ஸோ கொஞ்சமாக வச்சுட்டேன். சிக்கனில் பாதியை பொரிச்சிட்டு பாதி எடுத்து வச்சுட்டேன். பசங்க வந்தால் ஈவினிங் சூடாக போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இதை செய்கிறதுக்குள்ளேயே எனக்கு நாக்கு தள்ளிடுச்சு. இது இல்லாமல் ஈவினிங் வந்துட்டு சர்ப்ரைஸாக ஒரு கேக் செய்யலாம், ரெட் வெல்வெட் கேக் அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் பார்த்து அதுக்கான பொருள்லாம் வேறு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் சைட் பை சைடு. ஸோ திரும்ப பசங்களை கூப்பிட்டு வர வேறு போகணும். 30 டிஷ் 40 டிஷ்லாம் ஒரு வேளை கடையில் வாங்கி வச்சுட்டு அப்படி காட்டுறாங்களோ என்னவோ தெரியல. ஒரே ஆள் வந்துட்டு வீட்டில் அவ்வளோ டிஷ்ஷு செய்ய முடியுமா அப்படின்றதும் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது மதிய லஞ்சுக்கு இவ்வளோ தான். இதெல்லாம் வச்சு கொடுத்துருந்தேன். 2 பேட்சாக பொரிச்சு எடுத்துட்டேன் சிக்கனை. சூடாக சாதம், சிக்கன் கிரேவி, சிக்கன் 65, ஸ்வீட்காக ரசமலாய். ரொம்ப சிம்பிள், ஆனால் சூப்பராக இருந்துச்சு. சாப்பாடு ஒரு திருப்தியாக சாப்பிட்ட ஃபீல் இருந்துச்சு. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே நல்லா அழகாக ரெடி பண்ணியாச்சு. பசங்களும் ஈவினிங் வந்துட்டு சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் இப்போது வந்துட்டு ஈவினிங் வந்துட்டு பசங்களை கூப்பிட்டு வந்து விட்டுட்டு ஒரு 6 மணி போல் கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்துட்டு 1/2 kg ரெட் வெல்வெட் கேக் மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் ஷேப்பில் பார்த்தேன். அப்புறம் ஹார்ட் ஷேப் வந்து என்கிட்ட கம்மி அளவில் டின் இல்லை. ஸோ ரவுண்ட் ஷேப்லேயே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டையும் சர்க்கரையும் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதில் சேர்க்க வேண்டிய ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மாவு, அப்புறம் கொக்கோ பவுடர், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், வெண்ணிலா எசன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து
சன்ஃப்ளவர் ஆயில், அப்புறம் கொஞ்சமாக பால் எல்லாமே சேர்த்து ரெட் கலருக்காக ஃபுட் கலர் மட்டும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிட்டேன். ரெட் கலர் வந்துட்டு நான் மார்வினோ அப்படின்ற பிராண்ட் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். அது பர்ஃபெக்டாக வர மாதிரி எனக்கு தெரியல. நீங்கள் வந்துட்டு பேக்கிங் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா, நீங்கள் பேக்கிங் பண்ணுறீங்கன்னா ஃபுட் கலருக்கு என்ன பிராண்ட் ஃபுட் கலர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது சேர்த்தாச்சு கேக் டின்னில். பேட்டரை சேர்த்துட்டு 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா கேக் ரெடி. இதில் வந்துட்டு நான் சாக்லேட் மோல்டு வச்சுட்டு சாக்லேட்டில் வந்துட்டு ஹாப்பி பர்த்டே மை லவ் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த லெட்டர்ஸ்க்கு ஒயிட் சாக்லேட் மெல்ட் பண்ணி அதில் போர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது செட் பண்ணுறதுக்கு சிலிக்கான் மோல்டில். இது வந்துட்டு ரொம்ப தின்னாக இருக்குது. மீஷோவில் தான் இந்த மோல்டு வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு அந்தளவுக்கு எடுக்க முடியல. போன டைம் உடஞ்சி வந்துருச்சு. இந்த டைம் நான் லைட்டாக ஆயில் போட்டுட்டு அதுக்கு மேலே அது போட்டிருக்கேன். எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஹார்ட் ஷேப்பில் கொஞ்சம் சாக்லேட்டும் ஊற்றி வச்சுட்டேன். நம்மளுடைய கேக் ரெடி ஆகிடுச்சு. அதை 2 லேயராக கட் பண்ணிவிட்டு விப்பிங் க்ரீமும் ஸ்ட்ராபெரி க்ரஷும் கொடுத்துட்டேன். அதுக்கு மேலே ஒரு லேயர் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு க்ரம் கோட் கொடுத்துட்டேன். இதை தூக்கி ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஃபைனல் கோட் கொடுத்துட்டு மேலே வந்துட்டு பிங்க் கலரால் ஃப்ளார் மாதிரி போட்டுட்டேன். அதில் வந்துட்டு அந்த சாக்லேட்டில் ரெடி பண்ணோம்ல, அது இந்த டைம் அழகாக வந்துருச்சு. ஹாப்பி பர்த்டே டாப்பர் வச்சுட்டு லவ்னு வச்சுட்டேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.